அம்மா, பெண் புத்தி பின் புத்தி அதுக்கான அர்த்தம் இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? நானு ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதை பத்தி நாளைக்கு நல்லதா நடக்குமா கெட்டதா நடக்குமான்ட்டு யோசித்து செயல்படுறவங்க தான் பெண்கள். நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க. நான் உதாரணம் சொல்லவா அதுக்கு? சொல்லுமா. இப்ப கணவன் வந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வந்து மனைவி கிட்ட கொடுத்தா அத வந்து 10 ரூபாவையும் இன்னைக்கே செலவு பண்ணாம அதுல 5 ரூபாய் செலவு பண்ணி ஒரு 5 ரூபாவை எடுத்து நாளைக்காக வைக்கிறாங்க பாரு, அதுதான் பெண் புத்தி. இன்னொரு உதாரணம் சொல்லவா? இப்ப பெண்கள் வந்து நகைக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க, நகைப்பிரியர்கள் சொல்றாங்க. ஏன்? ஒரு விசேஷ காலங்கள்ல எதுக்காக நகைங்களை வாங்கி சேர்த்து வைக்கிறோம்? சிறுக சிறுக நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த நகை பயன்படும் தான். இன்னைக்கு சேர்த்து வைக்கலன்னா நாளைக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால பணம் நெருக்கடி வருது. அப்ப என்ன பண்ண முடியும்? கைய பிசைஞ்சுக்கினா நிக்க முடியும்? இன்னைக்கு சேர்த்து வைக்கிற அந்த நகைங்க நாளைக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு உதவும். அது மட்டும் இல்லமா, ஒரு நாளைக்கு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் போது ஏதோ ஒரு பண தேவை வந்துருச்சு. கையில இருக்கிற நகைய எடுத்து மனைவி கணவன் கிட்ட கொடுத்து, இந்தாங்க இத வச்சு முடிச்சிடுங்க வீட கட்டிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லமா, வயசான காலத்துல ஏதோ பண தேவை வருது, அதுக்கு இந்த நகை பயன்படும். இவ்வளவும் யோசிச்சுதான் நகைய வந்து இன்வெஸ்ட்மெண்டா நம்ம சேர்த்து வைக்கிறோம். எப்படி பாருங்க, அதுதான் பெண்களுடைய நுண்ணறிவு, நுணுக்கமான அறிவு. இன்னைக்கு ஒரு செயல் செய்தா அது நாளைக்கு நல்லதா வருமா கெட்டதா வருமான்னு யோசிச்சு செய்யறதுதான் பெண்கள், நம்ம புத்தி. பெண் புத்தி பின் புத்தி இதுக்கான அர்த்தம் இதுதான். இனி யாராவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்கன்னா, ஆமா, எங்களுக்கு நுணுக்கமான நுண்ணறிவை கடவுள் கொடுத்திருக்கான். அதனாலதான் இன்னைக்கு ஒரு செயல் செஞ்சு அதோடைய பின் விளைவு பின்னாடி நடக்க போறதை இன்னைக்கே யோசிச்சு நாங்க செய்யறோம். அதுதான் பெண் புத்தி பின் புத்தி. இனி இந்த பேசுறவங்க இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை புரிஞ்சு பேசணும். ஏதோ பேசணும்னு பேசக்கூடாது. பெண்மையை மதிப்போம், பெண்மையை போற்றுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.